வணக்கம். காலத்தால் அழியாத பாடல்களை நமக்கு தந்தவர்கள் அப்படின்னு பார்த்தா, உடுமலை நாராயண கவியிலிருந்து, பட்டுக்கோட்டையாரிலிருந்து, மாயவநாதன்லேருந்து எத்தனையோ பேரை சொல்ல முடியும். அதில் முக்கியமான அங்கம் வகித்த சினிமா பாடலாசிரியர்களில் கவியரசு கண்ணதாசன் ஒரு பாட்டு ராஜா அப்படின்னா, அடுத்த பாட்டு ராஜா அப்படின்னா கவிஞர் வாலி அவர்களாக தான் இருக்க முடியும். கவிஞர் வாலி அவர்களுக்கு திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கராஜன் அவர் தான் அவருடைய பெயர். அவர் ஸ்ரீரங்கம் ரங்கராஜன் திரையுலகுக்கு வராரு. அவர் பாட்டு எழுதுறாரு. ஒரு பாட்டு அப்போ கிடைக்குது, இன்னொரு பாட்டு இப்போ கிடைக்குது. அதற்கு பிறகு முழுவதுமாக ஒரு பாட்டு எப்போ கிடைக்குது? ஒரு படத்துக்கு முழுசுமா அவரை நம்பி ஒப்படைக்கிறதுன்னு இருக்குல்ல, அது எப்போ செய்கிறாங்க? அது எப்போ நடந்தது? அதற்கு பிறகு தன்னுடைய கடைசி காலம் வரைக்க பாட்டு எழுதிக்கிட்டே இருந்தார் கவிஞர் வாலிங்கிறது நமக்கு தெரிந்தது தான். சரி, எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்ப புள்ளி ஒன்று இருக்கும்ல, அப்படி ஒரு ஆரம்ப புள்ளியாக அமைஞ்ச விஷயம்தான் 1964 வருஷத்துல நடந்தது. 1958 ஆண்டிலேயே கவிஞர் வாலி அவர்கள் சென்னையிலிருந்து திருச்சிக்கு வந்துட்டாரு. திருச்சியிலிருந்து சென்னைக்கு வந்துட்டாரு. பாட்டு நல்லவன் வாழ்வான்ல அங்க இங்க அப்படின்ட்டுலாம் கிடைக்குது. ஆனா ஒரு பாட்டு அப்படின்னு தான் கிடைக்குது. பெரிய ஹிட் அடிக்கிற பாட்டு அப்படின்னு ஒன்றும் சரியா அமையல. 6 மாசத்துக்கு ஒரு பாட்டு, அப்புறம் 1.5 வருஷம் கழிச்சு ஒரு பாட்டு அப்படின்னு தான் வருது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில வேதனையோட இருக்காரு கவிஞர் வாலி. அப்படி கவிஞர் வாலி இருக்கும் பொழுது அவருடைய திறமையை முழுவதுமாக புரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு ஒன்று எம்.எஸ். விஸ்வநாதனுக்கு கிடைச்சிது. அந்த வாய்ப்பை தேடி தந்தவர்களில் நம்ம நாகேஷ் அவர்களுக்கும் பங்கு உண்டு. அதே போல முக்தா சீனிவாசன் ஐயா அவர்களுக்கும் பங்கு உண்டு. அதற்கு பிறகு என்ன நடந்துச்சு, என்ன மேஜிக் நடந்ததுங்கிறத பார்க்கலாம். 1964 ஆண்டு கவிஞர் வாலி அவர்களுக்கு முக்கியமான வருஷம். கிட்டத்தட்ட இப்படி ஒரு பக்கம் அப்படி ஒரு பக்கம்னு ராஜபாட்டைய வீறு கொண்டு நடபோட ஆரம்பிச்சதுங்கிறது அந்த இடத்துல. 1963 வருஷத்துல ஒரு விஷயம் நடந்தது. அதுதான் அவருடைய வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஒரு அஸ்திவாரம். 1963 வருஷத்துல முக்தா சீனிவாசன் அவர்களுடைய இயக்கத்துல ஜெமினி கணேசன், தேவிகா நடித்த இதயத்தில் நீ அப்படின்னு ஒரு படம் வந்தது. அந்த இதயத்தில் நீ திரைப்படத்துக்கு விஸ்வநாதன் ராமமூர்த்தி தான் இசையமைச்சாங்க. அந்த படத்துக்கு இவரை ஒரு பாட்டு எழுத வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாயா இவன் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கான், சரி அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல ஒரு பாட்டு கொடுக்குறாங்க. அந்த ஒரு பாட்டு தான் கவிஞர் வாலி அவர்களுடைய வாழ்க்கையவே மாத்துச்சு, ஏற்றத்தை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லணும். அந்த பாட்டு தான் பூவரையும் பூங்கொடியே பூமாலை போடவா. அந்த பாட்டு, இந்த பாட்டு மிகப்பெரிய ஹிட் அடிச்சுது. இந்த ஹிட்டு தான் விஸ்வநாதனுக்கு எம்எஸ்வி அவர்களுக்கு வாலி அவர்கள் மேல ஒரு நம்பிக்கையை கொடுத்தது. உறவு என்றொரு சொல்லியிருந்தால் பிரிவு என்றொரு பொருள் இருக்கும், அப்படி இப்படின்னு வரிசையாக பாடல்கள் எல்லாமே வந்துட்டு இருக்கிற சமயத்துல இவர் இயக்குனர் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் அவர்கள்ட்ட போய் வாலியை அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. இவன் நல்லா எழுதுறான்யா, இவனுக்கு ஒரு பாட்டு கொடுப்போம்யா, நல்லா எழுதுறான் அப்படின்றாரு. இப்போ இந்த படத்துக்கு பாட்டு கொடு அப்படின்றாரு. வேணாங்க, கண்ணதாசன் வருத்தப்படுவார், கண்ணதாசன் தானே நம்ம படத்துக்கெல்லாம் தொடர்ந்து எழுதிட்டு இருக்காரு அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. இல்லையா கொடுத்து போறியா அப்படின்னா, ஒரே ஒரு பாட்டு தான் தருவேன் அப்படின்னு கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் சொல்கிறாரு. என்னையா நீ, சரி ஒரே ஒரு பாட்டாவது கொடு அப்படின்னு சொல்ல, ஒரே ஒரு பாட்டு தான் அவருக்கு கொடுக்கப்படுது. அந்த ஒரு பாட்டு மன்னவனே அழலாமா அப்படிங்கிற அந்த பாடல் கற்பகம் அப்படிங்கிற திரைப்படத்தில். அந்த பாட்டை கேட்டு கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் மட்டும் இல்லாமல் மொத்த யூனிட்ல இருக்கிற அத்தனை பேருமே பாட்டு வரியில சொக்கித்தான் போனாங்க. இந்த இன்னொரு பாட்டு எழுது அப்படின்றாங்க. இன்னொரு பாட்டு எழுதுறாருன்னு சொல்லி கடைசியா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அதுதான் ஆரம்பமாச்சு. என்ன அப்படின்னா, கவிஞர் வாலி அவர்களுடைய திரையுலக பயணத்துல ஒரு படத்துக்கு முழுவதுமான பாடல்களை எழுதினார் அப்படிங்கிறது கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் இயக்கத்துல ஜெமினி கணேசன், சாவித்ரி, கே.ஆர். விஜயாலாம் நடித்த அந்த கற்பகம் அப்படிங்கிற திரைப்படத்துல தான். 1964 வருஷம். இதே 1964 வருஷத்துல இன்னொரு மேஜிக்கும் நடந்தது. என்ன அப்படின்னு சொன்னா, எம்ஜிஆர், சரோஜா தேவி, நாகேஷ் உள்ளிட்ட பல பேர் நடித்த அந்த படகோட்டி அப்படிங்கிற திரைப்படத்துக்கும் கவிஞர் வாலி அவர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி எம்ஜிஆர்கிட்ட சொல்ல, முழு பாடலையும் எழுதுவதற்கு அனுமதியை எம்ஜிஆர் கொடுத்தார். ஒவ்வொரு பாட்டிலையும் சொக்கி போனார் எம்ஜிஆர். கிட்டத்தட்ட வாலியோட ரசிகராகவே மாறினார் அப்படின்னு தான் சொல்லணும்.
கிட்டத்தட்ட 1964 வருஷத்துல ஒரு படத்துக்கு முழு பாடல்களை பாடுகிற அளவுக்கு பிரபலமான வாலி அவர்களுக்கு அஸ்திவாரம்ங்கிறது இதயத்தில் நீ அப்படிங்கிற முக்தா சீனிவாசன் அவர்களுடைய படம் தான். படம் வெளியாகி 61 வருடங்கள் ஆயிடுச்சு. ஆனாலும் கூட அந்த பூவரையும் பூங்கொடியே பூமாலை போடவா அந்த பாட்டை நம்மளால மறக்கவே முடியாது. இதயத்தில் நீ அப்படிங்கிற படத்துல வாலி எழுதினாரு. ஆனா நம்ம இதயத்துல அந்த பாட்டை கல்வெட்டா எழுதி வச்சுட்டு மறைந்து விட்டார் கவிஞர் வாலி அவர்கள். ஒருத்தங்களுக்கு வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். அதுவும் திறமையும் தகுதியும் நேர்மையும் கொண்டு கடுமையா போராடினா உழைச்சா கண்டிப்பா வெற்றி கிடைக்குங்கிறதுக்கு கவிஞர் வாலி சாருடைய வாழ்க்கையில இதைத்தான் நம்ம உதாரணமா எடுத்துக்கிட்டு நாமளும் முன்னுக்கு வரணும். வணக்கம்.